என்னுடைய பயோகிராஃபி கேட்டிருக்காங்க. நான் அனுப்பிச்சி விட்றேன். நான் இங்கே இன்னைக்கு கிளம்புறேன்னு தெரிஞ்ச உடனே எழுதுறேன் சார். உடனே அதைக்கிட்ட இது முடிஞ்சு போச்சு. அது சரி, நான் அனுப்பிச்சுட்றேன். சரி சார், நான் காஃபி சார். உங்களுடைய இந்த நேரத்தில் சார் ஆந்திரா கவர்னர் மாற்றினோம்னாலே கைண்ட்லி இன்வைட் யூ டு யூஎஸ், பர்டிகுலர்லி மேலே சார். எப்போ உங்கள்கிட்ட இருக்கும் வாங்க சார். ஏன்னா உங்கள் மாதிரி லீடர்ஸ்லாம் வர்றதுனால எங்களுக்கு பெருமை. உங்களுக்கு தெரியும், நீங்கள் நிறையா பண்ணியிருக்கீங்க. நான் வந்து 163 இயர்ஸ் படம் பார்த்தேன். In celebration of our 62nd birthday on 12/12/2012, which is a unique day of this century. And may your future continue to be filled with good health, prosperity and happiness as you find yourself surrounded by millions. Yes, actually அந்த பிளட் ஸ்டோன் மூவியெல்லாம் அந்த யூடியூப்ல பார்த்தாங்க. அந்த கவர்னோட ஸ்டாஃப் பார்த்துட்டு சொன்னாங்க உண்மையிலே அது வந்து வி ஆர் வெரி ஹானர்ட் டு ப்ரெசென்ட். ஏன்னா உங்களுக்கு உலகத்துலாம் ஃபேன்ஸ் இருக்கு, உங்கள் ஃபேன்ஸ் தான் ஓட்டர்ஸ் ஃபார் கவர்னருக்கு என்ன சொல்லி. அதனால வந்து இது எங்களுடைய ஹானர் சார். எங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட் மாற்றுறது. மேரிலாண்ட் ஸ்டேட் வந்து ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ஸ்டேட் சார். அது வந்து ஒரு 50% டைவர்சிட்டி, இந்தியன், சைனீஸ், கொரியன், ஏஷியன்ஸ். அதான் ஸ்ட்ரென்த். அது மாநிலத்துடைய தமிழ் செட்டில் இருக்காங்க. தமிழர்கள் கிட்டத்தட்ட மேரிலாண்ட் மட்டுமே ஒரு 30,000 பேர், 30,000. அந்த டிசி, விர்ஜீனியா, அந்த கேபிட்டல் ரீஜன். ஓகே, நிறையா மேரிலாண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 12-15,000. ஓகே, வெரி அக்ரெசிவ். ஸோ அதில் வந்து ஸ்ரீலங்கா ஜாஸ்தி ஸ்ரீலங்கா இல்லை சார். ஜாஸ்தி இல்லை. ஆனால் ஸ்ரீலங்கா ஹெவியாக உள்ள இடம் சார் யூகே அண்டு கனடா. இங்கே மேரிலாண்டில் வந்து நம்ம ப்ளஸ் பர்டிகுலர்லி டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், நர்சஸ், இவங்க ரொம்ப பார்க்குறேன். ஒரு கம்யூனிட்டி வந்து வெளி உலகத்தில் வந்து ரெஸ்பெக்ட் வருதுன்னா இந்தியாவில் தான் சார். ஃப்ளைட்டில் வந்து இறங்கினோடனே நம்மளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வந்துருக்கு. வேறு எந்த கம்யூனிட்டி கிடையாது. ஏன்னா நம்மளுடைய ப்ரொஃபஷனலிசம், நம்ம டேலண்ட்டு. இப்போ நான் விட அன்றைக்கி ஐயா டாக்டர் கலாம் நான் பேசும்போது பெரியார் மணி யூனிவர்சிட்டியில் நான் வந்து இந்தியாவை என்ன பிராண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, இந்தியா வந்து லேண்ட் ஆஃப் டேலண்ட்ஸ் இருக்குது, அமெரிக்கா வந்து லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆனால் அதே சமயத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, என்ன சார் நாங்கள் படித்து முடிச்சு எல்லாம் கூட்டி போயிருங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, வி வில் கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவில். அப்போ யூ ஸ்டே ஹியர். இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அமெரிக்காவில் இருக்குதுன்னா நம்மளாம் போயிட்டுருக்கோம். அதனால் வி ஆர் பிளஸ்ட். ஆஸ் எ இந்தியன் நான் ஒரு வெரி ஹாப்பி. நான் அந்த ஜாப் இருக்கிறதால சொல்கிறேன், ஐ கெட் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். அந்த ப்ரொஃபஷனல் நம்ம யாரையும் கான்ட்ரவர்சியில் யாரும் பண்ணுறதில்லை. இது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி. ஸோ அதனால் கவர்னருக்கு நம்ம இந்தியன் மேலே தனிப்பட்ட பிரசிடென்ட் ஒபாமாவுக்கு உங்களுக்கு தெரியும், ரொம்ப அவருடைய கருத்தில் நான் இருக்கேன். அது சார் உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம்.